பார்வதி பேசிட்டு கோவமா வீட்டுக்கு போறாங்க. இந்த பக்கம் விஜயா ரொம்ப ஹாப்பியா எப்படியாவது நம்ம அவளோட கருவை கலைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் மீனா நம்ம பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்கணும், நம்மளுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி முத்து அங்க பிரதர்சனம் பண்றாரு. உடனேவும் இங்க எல்லாரும் பேசிக்கிட்டு போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா அங்கே முத்துவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்மளுக்காக நம்ம புருஷன் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம்தான் இங்கே கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. உடனே மீனா இருந்துக்கிட்டு இல்லைங்க, நான் இப்பயே போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, எதுக்கு அதுக்குள்ளேயும் போகணும் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு திட்டுறாரு. இல்லைங்க, அது நான் பூவெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்ல அப்படின்னு சொன்ன உடனே சரி, நீ சொன்னால் என்ன கேட்கவா போகிற, சரி நீ போய் பூவெல்லாம் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. உடனே மீனா பேக்கை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. மாமா போயிட்டு வரேன், அத்தை போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனேவும் எங்கடா போகிறா அப்படின்னு வீட்டு வேலையெல்லாம் அப்படியே விட்டுப்புட்டு போகிறாளேன்னு விஜயா தட்டுறாங்க. அண்ணாமலை இருந்துக்கிட்டு விஜயா அவ வேலை செய்யறதுக்காக போகிறா, அவ வேலையை அவ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறா. உனக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா போய் பாரு, இல்லை அப்படின்னா வீட்டில் சாப்பாடு எதுவும் இல்லைன்னா சாப்பாடு வெயி, தேவையில்லாமல் மீனாவை குறை சொல்லிக்கிட்டு இருக்காத விஜயா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளம்புறாரு. உடனே முத்து அங்கே சவாரிக்கு கிளம்பி போகிறாங்க. மீனா எல்லார் வீட்டுக்கும் பூ கொடுத்துக்கிட்டு பார்வதி வீட்டுக்கு பூ கொடுக்கறதுக்காக வராங்க. பார்வதி ஒரு மாதிரியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மீனா ஆண்டி ஆண்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே இவங்க மீனா கூப்பிட்ட உடனே பார்வதி காதில் விழவே இல்லை. வீட்டுக்குள்ளே இவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறாங்க. ஆண்டி என்னாச்சு உங்களுக்கு, நான் ரொம்ப நேரமாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு யோசனையில் இருக்கிறீங்க, என்ன ஆண்டி ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நீ எப்போம்மா வந்த, சத்தியமாக நான் அதை பார்க்கவே இல்லை மீனா. சரிம்மா நீ போய் பூ வச்சுட்டு வா அப்படின்னு மீனா கிட்ட சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, நான் ரொம்ப நேரம் ஆச்சு, அதான் உங்களுக்கு என்ன ஆச்சு, எப்பவும் நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்களே, சுறுசுறுப்பாக தானே இருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது நீ சாமி கும்பிட்டுட்டு வா, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் சரிங்க ஆண்டின்னு சொல்லிட்டு சாமிக்கு பூவெல்லாம் போட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வராங்க. வந்த உடனே சொல்லுங்க ஆண்டி, என்ன விஷயம், எதுக்காக இப்படி உட்கார்ந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பார்வதி என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அது மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் மனசு சரியில்லை அப்படின்னா அத்தையை தானே கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பீங்க, ஏன் ஆண்டி அத்தையை கூப்பிட்டுருக்க வேண்டியதானே, அங்கே வீட்டில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா மீனா, அவன் மேலே தான் நான் பயங்கரமான கோவத்தில் இருக்கேன், அவளை பற்றி பேச்சு எடுத்தாலேவும் சொல்லுன்னு கோவம் வருது, அவளை பற்றி பேச்சே எடுக்காத, அவ கூட நான் பழகினதை நினச்சா எனக்கு அப்படியே அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க, இந்த அளவுக்கு நீங்கள் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை ஆண்டி. ஆண்டி என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு அத்தை மேலே உங்களுக்கு இவ்வளோ கோபம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருமா மீனா, யாராக இருந்தாலும் எனக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்க, சே அவளோட பழகுனதை நினச்சா அப்படின்னு தலையும் புரியாமல் வாளும் புரியாமல் பார்வதி செம்ம கோவத்தில் இருக்காங்க. உடனே மீனா இருந்துக்கிட்டு ஆண்டி எந்த கோவமாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்கிட்ட சொல்லி மனசு விட்டு பேசுங்க, என்ன உங்கள் பையனால் எதுவும் பிரச்சனையா, அத்தை ஏதாவது உங்கள் பையன்கிட்ட மறுபடியும் சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே எங்கள் பார்வதி இருந்துக்கிட்டு அவன் தான் அங்கே போயிட்டானே, நான் என்னை பற்றி எதுக்கு அவன் கவலைப்பட போகிறான் அப்படின்னு பார்வதி சொன்ன உடனே விஜயா பற்றி பேச்சு எடுத்த உடனே இவங்க கோவப்பட்டதை பார்த்துட்டு அப்படின்னா அத்தையை நினச்சி தான் கோவமாக இருக்கீங்களா, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருமா, ரோகிணி 1000 தப்பு பண்ணியிருக்கலாம்,
அதுக்காக அவ பொய் சொன்னது எல்லாமே யாருக்காகன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவ பொய் சொல்லியிருக்கலாம், பித்தலாட்டம் பண்ணியிருக்கலாம். அதுக்கெல்லாம் மனோஜ் ஒரு ஆள் மட்டும்தான் காரணம். மனோஜ் கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் அவ இந்த அளவுக்கு பொய் சொல்லியிருக்கா. ஆனா அவ வயித்துல இருக்கிற குழந்தைய பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கிற அந்த விஜயா, அதை கூட விடு. மனோஜ் அவனேவும் இந்த குழந்தை என்னோடது இல்லைன்னு சொல்லியும் இவ பையனை நம்புறா, ஆனா ரோகிணியை நம்பல. அவன் எப்பவுமேவும் விஜயாவுக்கு பயந்தவன் தான். ஆனா அதுக்காக புள்ள விஷயத்துல இப்படி ஒரு பொய் சொல்லக்கூடாதுல்ல. அது மட்டும் இல்லம்மா, அங்க விஜயா சொன்னது இன்னொன்னு தெரியுமா? ரோகிணிக்கிட்ட நான் நல்லா பேசணுமா, நான் கூப்பிட்டா அவ கண்டிப்பா வந்துடுவாளாம். உடனேவும் நான் அவ சொல்றது எப்படிதான் இப்படி கேட்க முடியுதோ தெரியல. அவ வயிற்றுல வளர்ற குழந்தைய நான் தான் அழிக்கணும்னு சொல்றாமா. எப்படி இப்படி எல்லாம் பேசுறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. உடனேவும் என்ன ஆண்டி சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க சொல்றது அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை அது அவ என்கிட்ட இதை கேட்கும்போது அப்படியே பலார்னு கன்னத்துல ஓங்கி அரையணும் போல இருந்துச்சுமா. அந்த அளவுக்கு எனக்கு கோபம் வந்துச்சு. ஆனா என்ன பண்றது, கூட இவ்வளோ நாள் பழகி தொலைச்சிட்டோமே அப்படிங்கிறதுனால தான் அமைதியா வந்துட்டேன். இல்லைனா கீழே கடந்த சங்கலை எடுத்து அவளோட மண்டையை உடைச்சிருப்பேன். அவ அந்த அளவுக்கு என்னை கோவப்படுத்திட்டா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க ஆண்டி, அத்தையா அப்படி சொன்னாங்க? ஆமாம்மா, அவ கொஞ்சம் கூட ஈவிரக்கல்லாதவ. தான் பிள்ளைக்காக இன்னொரு பிள்ளைய கொல்றதுக்கு கூட அவ தயங்க மாட்டா அப்படின்னு சொன்ன உடனே மீனா இருந்துக்கிட்டு, அத்தை இந்த அளவுக்கு போவாங்கன்னு நானும் எதிர்பார்க்கல ஆண்டின்னு சொல்கிறாங்க. உடனே எங்கள் மீனா இருந்துக்கிட்டு, சரிங்க ஆண்டி நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புறாங்க. அவங்களோட குணம் தெரிஞ்சது தான், விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புன உடனே இங்கே நேராக பார்வதி ஃபோன் பண்ணுறாங்க. விஜயா பார்வதிக்கு ஃபோன் பண்ண உடனே பார்வதி ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. உடனேவும் ஃபோனை அட்டன் பண்ணி, என்ன விஜயா, நீ இனிமே என் வீட்டு பக்கம் வந்துடாத, என்கிட்ட பேசாதன்னு உங்ககிட்ட சொல்லியும் திரும்பவும் ஃபோன் பண்ணாத, உன் மேலே நான் செம்ம கோவத்தில் இருக்கிறேன்னு சொல்லியும் இங்கே பார்வதி சொன்ன உடனே விஜயா இருந்துக்கிட்டு, இவ்வளோ நேரம் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த பார்வதின்னு கேட்குறாங்க. நானா உன் மருமக மீனா கிட்ட தான். மீனா கிட்ட நான் நீ சொன்னதெல்லாம் கொட்டி தீர்த்தேன். இப்போ தான் என் மனசே கொஞ்சம் லேசான மாதிரி இருக்குது. மறுபடியும் நீ எனக்கு ஃபோன் போட்டேல நான் ப்ரெஷர் ஏறிடும். ஏன் இப்படி பண்ணுற, என்னை கொஞ்சம் நிம்மதியாக விட்டுரு. என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரித்து என்னை இப்படி ஒரு பாவத்தை பண்ண வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற, அதெல்லாம் ஒரு நாளும் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்ல மீனா இங்கேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மீனாவேவும், அத்தை என்ன அத்தை காரியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்ட உடனே வீட்டில் இருக்க எல்லாரும், என்னடா இது, மீனா முதல் தடவையா விஜயாவை எதிர்த்து பேசுறதா அப்படின்னு பார்க்குறாங்க. என்ன மீனா, இன்னைக்கு அதிசயமா ஆண்டியை நீங்கள் எப்போவுமே எது சொன்னாலும் அமைதியாக இருக்கிறவங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ருதி, அதுக்காக எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக போவேன்னு மட்டும் யாரும் நினச்சிட வேண்டாம். எனக்கும் நானும் எல்லா விஷயத்துலையும் பொறுத்து போவேன் தான். ஆனால் இந்த மாதிரி விஷயத்த யாராலையும் பொறுத்துக்கவே முடியாது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்போ தான் அண்ணாமலை என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க. மாமா, இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? அத்தை பண்ணது அவ்வளோ பெரிய கேடுகட்ட வேலை அப்படின்னு சொன்ன உடனே, ஏய் என்னாடி, என்ன இந்த அளவுக்கு கேவலப்படுத்துற? உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் ஆயிடுச்சா? ஒன்றும் இல்லாத குடும்பத்தில் புறா குண்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்த உனக்கே இந்த அளவுக்கு திமிரு இருக்கும்போது எனக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை, ஏ விஜயா சும்மா வாய மூடு, மீனா நீ சொல்லுமா என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ரோகிணி வயிற்றில் இருக்கிற குழந்தைய கலைக்கிறதுக்கு அத்தை எங்கள் பார்வதி ஆண்டிக்கிட்ட சொல்லி கலைக்க சொல்லியிருக்காங்க. அவங்க மூலமாக தான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்துச்சு மாமா. எவ்வளோ ஒரு கொடூரம், எனக்கெல்லாம் குழந்தையே பிறக்கலையேன்னு சொல்லி இனிமே பிறக்குமோ பிறக்காதோன்னு ஒவ்வொரு நாளும் என் புருஷன் எனக்காக அங்க பிரதட்சணம் பண்ணுறாரு. நானும் எவ்வளோ டைம் தெரியுமா மாமா, நைட்டும் பகலும் இப்பெல்லாம் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறேன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆனால் இவங்க
ரோகிணிக்கு கடவுளா பார்த்து கொடுத்த குழந்தைய இப்படி அழிக்கணும்னு தான் பெத்த புள்ள அவனோட ரத்தம் இன்னொரு பொண்ணு வயிற்றுல வளருதுன்னா எவ்வளோ சந்தோஷமானது. நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வரப்போற விஷயத்த பாராட்டணும், சந்தோஷப்படணும். இதெல்லாம் விட்டுட்டு அந்த குழந்தைய அழிக்கணுங்கிற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்கல்ல. இதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியுமாமா? அந்த பார்வதி அத்தை சொல்லும்போது எனக்கே அப்படியே கோபமாக வந்தது. அதுவும் பார்வதி ஆண்டி யாருக்குமேவும் துரோகம் நினைக்க மாட்டாங்க. அவங்க மூலமாக அதை செய்ய சொல்லும்போது அவங்க எங்கிட்ட கோபமாக பேசினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, உனக்கு குழந்தை பிறக்காதா? என்ன சொல்கிற நீ அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துக்கிட்டு, ஆமாம்ப்பா, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு தான்ப்பா நாங்கள் சொல்லவே இல்லை. மீனாவுக்கு ஒரு வாட்டி கத்தி குத்து நடந்ததில்ல, அப்போ தான் மீனாவுக்கு குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது. 50% தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணாலே குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டானது. அதுவும் என் கையில் எதுவும் இல்லைன்னு டாக்டர் கையை விரிச்சிட்டாங்கப்பா. அதனால தான்ப்பா கடவுளை வேண்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, ஓஹோ, இது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் எப்போவோ இதை நான் விட்டுருப்பேன். என் பிள்ளைக்கு பொறுமையாகவே கல்யாணம் ஆகட்டும்னு. ஏன்னா இந்த வீட்டில் உனக்கு மட்டும் குழந்தை பிறக்காமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் மீதி இருக்கிறது ஸ்ருதியும் மனோஜும் தான். ஸ்ருதிக்கு எப்போ குழந்தை பிறந்தாலும் எனக்கு சம்மதம். அதே மாதிரி மனோஜுக்கும் கல்யாணமாகி அப்புறம் குழந்தை பிறந்துச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிறந்தா என்ன, பிறக்காட்டு என்ன, இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு பணக்கார வீட்டு வாரிசாக தான் இருக்கணும், அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவுக்கு பயங்கரமான கோவம். வேகமாக விஜயாவை பலார்னு கன்னத்தில் விடுறாங்க. எந்த அளவுக்கு நான் கலங்கி போயிருக்கேன். இப்போ கூட நீங்கள் உங்களை பற்றி சுயநலமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு குழந்தை பிறக்கலைன்னு கைத்தட்டி சிரிக்கிற உங்களை சும்மா விடுவேன்னு நினைக்கிறீங்களா? எல்லா விஷயத்துலையும் பொறுத்து போகிறதுனால இவ எவ்வளோதான் இது பண்ணாலும் பொறுமையாக போவான்னு நினச்சிட்டிங்களா அப்படின்னு கன்னத்தில் ஓங்கி விடுறாங்க. எல்லாருக்குமேவும் வாயடைச்சு நிற்கிறாங்க.